வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சோயா கெபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சோயா கபாப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தேவையான அளவு சோயா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடான தண்ணியில் சோயாவை ஒரு 1/4 மணி நேரம் இருந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் பிழிஞ்சு ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு ரன் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த சோயா எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா இதை தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு ரன் விட்டு எடுத்துக்கோங்க. சோயாலாம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக அரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்திக்கோங்க. இப்போது இதில் மசாலா பவுடர்லாம் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம், மசாலா பவுடர் எல்லாமே அந்த சோயா கூட நல்லா இணைஞ்சு வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கோங்க. இது சேர்த்துறப்போ நம்மளுக்கு கட்லெட் நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக மைதா சேர்த்திருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வர அளவுக்கு நீங்கள் மைதா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக இதை தட்டிக்கலாம். இப்போ நமக்கு கட்லெட் ரெடி. இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நீங்கள் செஞ்சு தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கட்லெட்டெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுனாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை கூட செஞ்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி நம்ம அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சைடு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது 2 பக்கமும் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இது கூட நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணால் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.